கந்தளி அருகே கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த பொதுமக்கள். பேச்சுவார்த்தைக்கு பிறகு கடமைக்காக நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரியகரம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. காலை 11 மணிக்கு நடைபெற இருந்த நிலையில் ஆனால் கிராம சபை கூட்டத்திற்கு வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். பின்னர் 30 நிமிடம் தாமதமாக கிராம சபை கூட்டம் அவசரமாக கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பெரியகரம் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் குடிநீர் இணைப்பு வழங்குவதாக ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் பணத்தை பெற்றுக்கொண்டு 1 வருடமாகியும் குடிநீர் இணைப்பு வழங்கவில்லை. ஊராட்சி மன்ற தலைவர் மீது அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நாங்கள் குடிநீர் தேவை என்றால் நெடுஞ்சாலையை கடந்துதான் தண்ணீர் எடுத்து வரும் அவலம் உள்ளது. எனவே உடனடியாக குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு எங்கள் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற வேண்டும், அதனால் நீங்கள் அடுத்த வாரம் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஏற்பாடு செய்யுங்கள் என வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரேமிடம் கூறினார். அதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது என கூறியது பெரும் பரபரப்பு காணப்பட்டது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். வந்துன்னுக்கிறாரா? சரி வராதான் 11 மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஏமா வாங்க உட்காரு, நீங்கள் வாங்கம்மா. காசு கட்டி வருஷம் ஆச்சுங்க. கனெக்ஷன் இழுத்துட்டு ஒரே மாதம்லாம் கனெக்ஷன் இழுத்து கொடுக்குறேன்னு காசு கேட்டாங்க. நாங்கள் காசு கட்டி இப்போ அடுத்த மாதம் வந்துச்சுன்னா வருஷம் ஆக போகுது. நாங்கள் போய் கேட்டதுக்கு இப்போல்லாம் முடியாது, ஒரே வருஷம் சாப்பாடு இது ஒரே மட்டும் சாப்பிட முடியுமான்னு கேட்குறாங்க தலைவம்மா. அது கேட்டதுக்கு இப்போல்லாம் முடியாது, நாங்கள் இப்போ பாக்கெட்டில் வச்சுருக்கிறோங்களான்னு கேட்குறாங்க. நான் கேட்டேனாக்க ஏன்னா 1.5 வருஷம் ஆக போகுது பணம் கட்டி அப்படின்னா பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன் அவங்க துட்டு அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணியே எங்களுக்கு தெரு தண்ணி வர்றது கிடையாது. தெரு தண்ணி சுத்தமாக இல்லை, அந்த காவேரி தண்ணி விடலை. நாங்கள் 1.5 வருஷம் காசு கட்டி வருஷம் சார். இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல, பில்லும் போட்டு தரல. எங்களுக்கு காசு வேணா கொடுத்து இல்லை கனெக்ஷன் தான் இழுத்து கொடுக்கட்டும். எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரோடு கிராஸ் பண்ணி தான் நாங்கள் எடுக்கிறோம். எங்கள் பசங்க தான் அந்த பையன் தான் எடுக்கிறோம் சைக்கிளில். ஆனால் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டி வந்தாங்கன்னா கூட சடான் நிறுத்த மாட்டேன்றாங்க, அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டி. அப்போ வயசானவங்க 2 பேரும் இருக்கிறாங்க அங்கே. அந்த 2 பேரும் அப்படி தான் எடுக்கிறாங்க. நாங்கள் போய் அவங்ககிட்ட கேட்டால் நாங்கள் ஆஃபீஸ்க்கு இதுக்கு போவோம், வீடியோவுக்கு போனோம்னா நீங்கள் எங்கே போனாலும் இங்கே தான் ஒன்று சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கள் கிராமத்தில்? அதான் கேட்கலான்னு தாத்தா இப்போ நான் காசு கட்டி 1.5 வருஷம் ஆகுது. பில்லும் தரல, கனெக்ஷனும் எடுத்து கொடுக்கல. கொடுத்தா பில்லு கொடுக்கட்டும், எல்லாம் கனெக்ஷன் தான் எனக்கு கொடுத்த காசு தான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. நானே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு. இதுவும் இல்லாமல் அவங்களும் ஒரு பொம்பளை தான், பொம்பளைங்களே சரியில்லைன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன சரியில்லாமல் இது பண்ணுக்கிறோம்? தெரு தண்ணியே எங்களுக்கு 2 வருஷம் ஆகுது, தெரு தண்ணியே இல்லை. இப்போ துட்டு பணம் கட்டியும் அந்த காவேரி தண்ணியே இல்லை. ரொம்ப வனவாசமாக இருக்குது குடிக்கிறது. ஒரே மாதம்லாம் எடுத்து கொடுக்கணும் காசு வாங்கினாங்க. வருஷம் ஆக போய் வருஷம் ஆயிடுச்சு. அவங்க பண்ணுவாங்க. மொத்தம் 100 நாள் வேலை கொடுக்கணும். நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ங்களா? ஆமா அவர் ஓவர்சீல் அவர்தான் மெயின் ஓவர்சியர். 100 நாள் வேலை கொடுக்கணும். வருஷத்துக்கு 100 நாள் வேலை உறுதியாக கொடுக்கணும். இருக்கிற மேண்டேஷன் பொறுத்து சப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வாரம் எந்த ஒரு குரூப் செய்வாங்க, அடுத்த வாரம் அவங்க தர மாட்டாங்க, வேற குரூப் போவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு அடுத்தது யாரு, எங்களுக்கு முன்ன யாருன்னு எங்களுக்கு தெரியறதே இல்லை. பணிகளை முதல்ல செஞ்சிடலாம். சரிங்க சார், வவுச்சர் கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு இது இருக்குதோ ரிட்டர்னில் எழுதி கொடுங்க, அதுக்கு பதில் கொடுத்துருவோம். வவுச்சர் கேட்டீங்க, வவுச்சர் கொடுத்துட்டோம். இந்த வவுச்சரில் இது எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லுங்க, நாங்கள் விளக்கம் கொடுக்க சொல்கிறோம். அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. இவ்வளோ நேரம் பேசிட்டு தீர்மானம் நிறைவேறலன்னா கேளுங்க. வவுச்சர் கேட்டீங்க, வவுச்சர் கொடுத்துட்டோம். இது ஜெராக்ஸ் கொடுக்குறோம், ஜெராக்ஸ் கொடுக்குறோம். நீங்க இதுக்கு மேல வந்து அதை வச்சு நீங்க என்ன பெட்டிஷன் சொல்லுங்களோ சொல்லுங்க, சொல்றோம். உங்களுக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டோம். வவுச்சர் கேட்டீங்க, வவுச்சர் இந்த வவுச்சர்ல தப்பு, இந்த வவுச்சர்ல தப்புன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுங்க. அதுக்கு வந்து ஆக்ஷன் யார் மேல எடுக்கணும், பழைய மேல ஆக்ஷன் எடுக்கணுங்களோ ஆக்ஷன் எடுக்கிறோமோ அது ஆக்ஷன் எடுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வவுச்சர் வேணுமோ எல்லாமே ஜெராக்ஸ் கொடுக்குறோம்.